அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ணீரையும் இன்னும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியான நற்செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் கேட்டதுமே உடனே நீங்கள் இந்த வார்த்தைகளை உணர்ந்து நீங்கள் ஒரு 3 முறை நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நற்செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு இரவுக்குள்ளே உங்களுக்கு தந்துடுவான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்துக்காக தான் நாங்கள் பல வருஷமாக நாங்கள் காத்துட்ருக்கோம். இன்னும் பல மாதமாக நீங்கள் எதுக்காச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் பல நாட்களாக நீங்கள் எதுக்காச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல செய்திக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்தியை ரொம்ப சீக்கிரமாகவே தந்துடுவான். அந்த அளவுக்கு இந்த ஒரு திக்ரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வாரி வாரி வழங்கிட்டே இருக்குமா. இன்றைக்கி நம்மளில் பல பேருமே எதற்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்கள். நம்ம நினைக்கக்கூடிய காரியம் தடைப்பட்டுட்டே இருக்கே, என்னைக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமோ, நல்ல ஒரு செய்தி அல்லாஹ் தருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. இன்னும் நம்மளோட வாழ்க்கை மாறிடாதா, நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடாதா, கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா. இன்னும் நிறைய பேர் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வீடு விற்கிறதா இருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு வீடு வாங்குறதுக்கா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்காம இருக்கும். வேலைக்கு தேடிட்டு இருப்பாங்க. பல இடங்களில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூ கால் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள பல பேர் ஒரு விதமான செய்திக்காக ஏங்கி தவிச்சிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா. நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி தேவைப்படுது. அந்த நற்செய்தியை தான் இந்த திக்ரை ஓதணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாகவே உங்களோட துஆக்கு பதில் தருவான். இப்போ அந்த திக்ரு என்ன, அதை நம்ம எப்படி ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹும்ம யா முஸப்பிபல் அஸ்பாபி சப்பிப் லியல் ஹைர். அல்லாஹும்ம யா முஸப்பிபல் அஸ்பாபி சப்பிப் லியல் ஹைர். அல்லாஹும்ம யா முஸப்பிபல் அஸ்பாபி சப்பிப் லியல் ஹைர். இதோட பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் காரண காரியங்களை அமைப்பவனே, என்னுடைய காரியத்தை சிறப்பானதாக மாற்றி தருவாயாக. இதுதான் இந்த திக்ரினுடைய பொருள். பாருங்க எந்த அளவுக்கு சிறப்பான வார்த்தைகள் இதில் இருக்கு. ரொம்ப சிறிய வார்த்தை தான், ஆனால் நம்ம எல்லாருமே ஏங்கி தவிக்கக்கூடிய இன்னும் எல்லா சொற்களையும் சேர்த்த ஒரு மிகச்சிறந்த வார்த்தை தான் இது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையுமே இது கபூலாக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திக்ரு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அவசியமாக உடனடியாக உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஒரு 3 முறை நீங்கள் ஓதுனாலே போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய தேவை இருக்குது, ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்கீங்க, ரொம்ப மாதமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த செய்தி நல்லா இருக்குமே, நம்மளோட வாழ்க்கை மாறும், நம்மளோட நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 3 நாள் நீங்கள் நியத்து வச்சு இதை ஓதுங்க. ஒரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா 311 தடவை நீங்கள் ஓதணும். இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதிக்கலாம். இந்த திக்ரை நீங்கள் அதாவது பெண்களாகி இருக்கு நீங்கள் மாதவிடாய் காலத்தில் கூட நீங்கள் ஓதிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா மாதவிடாய் டைம்லையும் நம்ம இந்த அமல் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வருது இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், இன்னும் எந்த ஒரு தேவைகளானாலும் அந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாகவே தேவைகள் இருக்கும். அதனால் பெண்களாகிய நீங்களும் நீங்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட தேவைகளுக்காக இந்த திக்ரை நீங்கள் ஓதிக்கிறலாம். இந்த திக்ரை நீங்கள் எல்லா நிலையிலையும் ஓதிக்கிறங்க. உங்களுக்கு எப்போ என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி, அது சின்ன தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சின்ன தேவை அது உடனடியாக வரணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது, 311 தடவை ஓதுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓதிக்கோங்க. இல்லை ரொம்ப உடனடியாக இருக்கணும், டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஒரு 3 முறையோ இல்லை 7 முறையோ ஓதி நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட உங்களோட துஆக்களை கையேந்தி நீங்கள் கேளுங்க. இல்லை ரொம்ப பெரிய தேவை அப்படின்னா நீங்கள் இதை ஒரு 3 நாள் நியத்து வச்சு நீங்கள் 311 தடவை ஒரு நாளும் நீங்கள் 311 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த திக்ரினுடைய அர்த்தத்தை உணர்ந்து
என்னோட ரப்பு எனக்கு எல்லா காரியங்களையுமே சிறப்பானதாக்கி தந்துடுவான், என்னோட ரப்பு எனக்கு வந்து தந்துடும், நிச்சயமாக இந்த ஒரு நற்செய்தி எனக்கு வந்து தந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே ஒப்படைச்சிட்டு முழு பாரத்தை நீங்கள் வந்து அவன் மீது செலுத்தி அவன் மேலே முழு தவக்குல போட்டு நீங்கள் வந்து இந்த திக்ரை நீங்கள் வந்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இந்த ஒரு திக்ரை வந்து ஒரு 11 முறை கையோட ஓதிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போயுமே வந்து அமல்களை வந்து தள்ளி போடக்கூடாது. கேட்ட நன்மையும் கையோட அமல் செய்த நன்மையும் நமக்கு வந்து இப்போவே கிடச்சிரும் இல்லையா? என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அல்லாஹும்ம யா முசப்பிபல் அஸ்பாபி சப்பிப் லியல் ஹைர். அல்லாஹும்ம யா முசப்பிபல் அஸ்பாபி சப்பிப் லியல் ஹைர். அல்லாஹும்ம யா முசப்பிபல் அஸ்பாபி சப்பிப் லியல் ஹைர். اللهم يا مسبب الأسباب سبب لي الخير. 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 அல்ஹம்துலில்லாஹ் ஓதியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவை நீங்கள் வளமையாக உங்களோட வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிச்சிட்டு வாங்க, வளமையாக நீங்கள் வந்து ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கிடுவான், இன்னும் உங்களோட அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் வந்து கபூலாக்குவான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.